கார்த்தி தீபா சீரியல் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம ரியா வந்து கார்த்திகிட்ட வந்து பேசுகிறாங்க. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ளே உன் மனைவியை எங்கே இருந்தாலும் நான் கூட்டிகிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் உன்னால் கண்டுபிடிக்க முடியாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே பாட்டமாயிடுறாங்க கார்த்தி. ஒருவேளை அவள் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் தான் ஃபோன் அடித்து பேசுகிறாளோ? சேச்சா அப்படியெல்லாம் இருக்காது. முதல்ல வந்து ஐஸ்வர்யாவுக்கு வந்து ஃபோன் அடி. வீட்டில் தானே இருக்காங்க, அங்கே நம்ம தீபா இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஃபோன் அடிக்கிறாங்க. நம்ம அருண் வந்து ஐஸ்வர்யாவுக்கு, ஏங்க நான் வீட்டில் தனியாக தாங்க இருக்கேன், நீங்கள் வீட்டுக்கு வரீங்களா, நான் உங்களுக்காக வந்து விருந்து ஏற்பாடெலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நக்கல் அடித்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏய் சும்மானு இருக்க மாட்டியா, இப்போன்னு பார்த்தா அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருப்பேன், அங்கே தீபா இருக்காளா இல்லையா, ஏங்க நான் தான் சொன்னல நான் வீட்டில் தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சரி ஃபோனை வை, நான் வீட்டுக்கு வந்து உன்னை வந்து உதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க. என்ன ஆச்சு, வீட்டில் வந்து யாருமே இல்லையா, ஐஸ்வர்யா மட்டும் தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம அருண், அண்ணி நீங்கள் வேணா மைதிலிக்கு ஃபோன் அடிக்கிறீங்களான்னு. மைதிலிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. தீபா அங்கே இருக்காங்களா? இல்லை தீபா வந்து நேற்றுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணா, ஏதோ பரிகாரம் பண்ணுறதுக்காக பூஜை ஜாமான்லாம் வாங்கணும், இன்றைக்கி காலையில் கூட ஏதோ ஒரு கோயிலில் தான் இருந்ததாக தகவல், ஆனால் எந்த கோயில் என்ன எதுன்னு தெரியவே இல்லைங்கிற மாதிரி தான் மைதிலி வந்து சொல்லிடுறாங்க. எதுவும் பிரச்சனையா? இல்லை தீபா இங்கே வரல, அதனால தான் எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் ஃபோன் அடித்தாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மைதிலி ஃபோன் வச்சதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணலாம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அருண் வந்து ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாங்க. தீபாவோட ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணால் கரெக்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது ஆனந்த் வந்து பேசுகிறாங்க. ரம்யாவுக்கு வந்து கால் அடித்து கேள்ப்பா அப்படின்னு சொல்லும்போது ரம்யாவுக்கு வந்து கால் அடிக்கலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க கார்த்தி. ஒரு பக்கம் ரம்யா வந்து கோயிலில் வந்து, தீபா எங்கடி போனேன், ஏன்டி என் கண்ணில் வந்து படமாட்டேங்கிறேன், எனக்கு எவ்வளோ தெரியுமா கவலையாக இருக்குது, இப்போ நான் என்னன்னு சொல்கிறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அந்த சேகருங்கிற சாமியார் வந்து பேசுகிறாங்க. ஏங்க இங்கே நான்லாம் காத்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து தான் ஆகணும், தீபாவை கூட்டிகிட்டு வாங்க, நான் காத்துக்கிட்டு இருக்கேன் புரியுதா, இல்லாட்டி உங்களுக்கு வந்து திரும்பிடும், உங்களுக்கு பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சேகருங்கிறவங்க வந்து ரம்யாவை திட்டுற மாதிரி காட்டுறாங்க. இதை கேட்டோன்னு வந்து தூக்கி வாரி போட்டு அந்த இடத்துல, ஏய் என்னடா நினச்சிட்டு இருக்க, என்னையை வந்து மிரட்டுற மாதிரி பேசுறியா, மேடம் மிரட்டல மேடம் நடக்கிறதான்னு சொல்கிறேன், நீங்கள் வேணால் பொறுத்து இருந்து பாருங்கிற மாதிரி காமெடி பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து கடந்து போகிறாங்க. செம்ம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க நம்ம ரம்யா. சேகர் வேறு பயன்படுத்துகிற மாதிரி பேசுகிறானே, நான் வேறு ஏதோ திமிரா கெத்தாக பேசிட்டேன் சேகர்கிட்ட, ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ரம்யா வந்து ஃபோன் வருது, என்னது கார்த்திகிட்டேருந்து ஃபோன் வருதுன்னு சொல்லி காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம ரம்யா அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனையாக கார்த்தி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் என்னாச்சு, உங்களுக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன் தெரியுமா தீபாவை பற்றி? தீபாவை பற்றி தான் தெரியா, தீபா வந்து காலையில் வந்து ஃபோன் அடித்தா, ஏதோ ஒரு கோயிலில் இருக்கேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லி கோயிலோட பேர் வந்து கேட்குறாங்க. அங்கேயும் சொல்லிடுறாங்க. இருங்க கார்த்தி வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமேட்டு ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆச்சு, நான் இப்போ அந்த கோயிலில் தான் இருக்கேன், ஆனால் தீபா வந்து இங்கே இல்லவே இல்லை, நான் வந்து இங்கே ஃபோட்டோ காட்டி எல்லாத்தையும் வந்து விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க ரொம்ப தேங்க்ஸு, தீபாவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபோன் அடிங்கன்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. நம்ம இங்கேயே இருந்தால் சரி வராது, அப்பா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டுக்கு போங்க, தீபா வந்து வீட்டுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஃபோன் அடித்து சொல்லுங்கள், சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாட்சி அண்ணி நீங்கள் இங்கேயே இருங்க, அம்மாவை பத்திரமா பார்த்துக்கங்க, அருண் ஆனந்த் எல்லோரும் வாங்க போய் தேடலான்னு சொல்லி எல்லோரும் வந்து ஒவ்வொரு மூளைக்கு வந்து தேடிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்போன்னு பார்த்து ரியாவோட அசிஸ்டண்ட்டுக்கெலாம் நம்ம போய் பார்த்து விசாரித்தா கண்டிப்பாக நல்லது நடக்குங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி மாணிக்கத்தை யதார்த்தமாக பார்க்குறாங்க. நம்ம கார்த்தி நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன் தம்பி, அம்மாவுக்கு போய் இப்படி ஆகுன்னு எதிரே பார்க்கல, அம்மா நல்லபடியாக வந்துடுவாங்க, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்னாச்சு தம்பி அப்படின்னு சொல்லும்போது, என் மனைவியே காணும், அதான் இங்கே தேரலான்னு வந்தேன். அப்படியா தம்பி, நான் வேணா உங்களுக்கு உதவி பண்ணட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேணாண்ணே. இல்லை தம்பி நீங்கள் தனியாக இருக்கீங்க, உங்களுக்கு ஆறுதல் சொல்லவாது இருக்கணும், இன்னொன்று பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கு யாராவது கூட இருந்தால் நல்லா தான் இருக்கும், வாங்க தம்பி நான் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம கார்த்தியும் ஒரு பக்கம் மாணிக்கமோ அப்படியே இங்கே எங்கேயும் தேடிக்கிட்டு இருக்கிறப்ப 4-5 பேர்கிட்ட வந்து விசாரணை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல கார்த்தி, டேய் என்னடா உங்கள் அண்ணன் என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை பற்றி தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற, நீ எதுவும் வேலையாக கொடுக்க போகிற, இல்லை அப்படின்னு சொல்லும்போது, பாத்தியா தம்பி நக்கலான பேச்சு, ஏய் சார் எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியும்ல, நியாயமாக பேசி பதில் சொன்னீங்கன்னா உனக்கு பஞ்சர் ஆகாது, இல்லைன்னா கஷ்டம்தான் பார்த்துக்கன்னு மாணிக்க வந்து மாதம் வந்து மிரட்டினதுனால அப்படியே வந்து பயப்படுறாங்க. ரியாலாம் என்கிட்ட இப்போ ஃபோனில் பேசுகிறதே இல்லை. சரி அப்படியா, அப்போனா தீபா வந்து நீ எதுவும் தூக்கிட்டு வரல, நான் ஏங்க அது மாதிரிலாம் பண்ண போகிறேன், ஏற்கனவே உங்ககிட்ட வாங்கின அடி இன்னமும் வந்து ஞாபகம் இருக்குது, அப்படி இருக்கும்போது நான் எப்படிங்க இது மாதிரி பிரச்சனை பண்ணுவேன், அதுவும் உங்கள் விஷயத்தில், அப்படியெல்லாம் எதுவும் பண்ணவே இல்லைன்னொன்னே மாணிக்க வந்து ஃபோனை பிடிங்கிடுறாங்க. ஃபோனை பிடிங்கி பார்க்குறாங்க, அப்படியே சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. ரியாலாம் எதுவும் ஃபோன் பண்ணல தம்பி, ரியாவோட நம்பர் சொல்லுங்கன்னொன்னே நம்பர் செக் பண்ணி பார்க்குறாங்க. இன்னொரு வாட்டி ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு சொல்லி ரியா வந்து உனக்கு ஃபோன் அடித்து சொன்னான்னு வச்சுக்கேன்,
பிரச்சனை இல்லை, தலையிடாத. அப்படி தலையிட்டேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சார். உங்கள் பக்கமே வந்து நான் வரவே மாட்டேன் சார்னு சொல்லி அந்த இடத்துல ரியாவோட அசிஸ்டண்ட்லாம் சொன்னதுனால அப்படி இங்கே போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் யாரோ ஒருத்தவங்க ரோட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. சுற்றி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அருணும் ஆனந்தும் குடுகுடுன்னு ஓடி போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே தீபா இல்லை. அப்பாடா, தீபா இல்லை, நல்ல வேலை. இதுக்குன்னு சில பேர்லாம் இருப்பாங்கடா, அவங்கள பிடிச்சி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனந்த் வந்து பேசுகிறாங்க. அதுக்கு அருண் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல, நம்ம வேணாம் புகார் கொடுத்துடலாமா? சேச்சே, ஏற்கனவே வந்து ரியா மேலே கொடுத்ததே அப்படியே தான் இருக்குது, இப்போ நம்ம கொடுத்ததுனாலையும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஆனந்த் சரி தேடலான்னு சொல்லிட்டு இங்கே எங்கேயும் போயிட்டுருக்காங்க. வகை வகையாக சமைச்சு வைக்கிறாங்க. நம்ம ஐஸ்வர்யா வந்து கொத்துச்சாவியை வந்து கைப்பற்றணும்னு சொல்லிட்டு தான் வகை வகையாக சமைக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் வந்து எப்படி இருந்தாலும் மாமா இதெல்லாம் சாப்பிட தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மாமா வந்துடுறாங்க. அதாவது அருணாச்சலம் வந்துடுறாங்க. சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல சாப்பிடும்போது பரவாயில்லையே, உனக்கு இப்படியெல்லாம் டேஸ்ட்டாக சமைக்க தெரியும்னு எனக்கு தெரியாமையே போயிடுச்சு. இல்லை, அந்த ஜோசியக்காரங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு வகை வகையாக சாப்பாடு வந்து சமைச்சு போட்டால் நிச்சயம் வந்து உங்கள் மனசு குளிர்ந்து வீட்டு கொடுத்து சாவியை என்கிட்ட கொடுத்துருவீங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் இது மாதிரிலாம் சமைக்கலான்னு முடிவெடுத்தேன். இது எப்படி உங்கள்கிட்ட டேரெக்டாக சொல்ல முடியுங்கிற மாதிரி காமெடியாக வந்து மனசில் வந்து யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப மீனாட்சி வந்து கூப்பிட்றாங்க. மீனாட்சி வந்துடுறாங்க. அந்த கொத்து சாவியை கொடுமா, இனிமேட்டு இவன் நல்லா படிச்சிருக்கா, வீட்டு நிர்வாகமும் சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்கா, நல்லா தான் இருக்கா, அதனால் கொத்து சாவியை இவள்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி மீனாட்சிக்கிட்டேருந்து நம்ம ஐஸ்வர்யா வந்து வாங்கிக்கிறாங்க. உங்கள் அத்தைக்கு இதே மாதிரி வந்து சமைச்சு போடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா இது எல்லாம் ட்ரீம் போல் வந்து தெரியுது. அந்த இடத்துல இதே மாதிரி தான் மாமனார் வந்து எனக்கு கொத்து சாவி கையில் கொடுக்க போகிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி தான் அருணாச்சலம் வீட்டுக்கு வராங்க. மாமா உங்களுக்காக வகை வகையாக வந்து சமைச்சு வச்சுருக்கேன்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. அந்த இடத்துல உடனே வந்து இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் ரியானால் பிரச்சனையாகுது, இன்றைக்கி போய் வந்து நான்வெஜ் யாரும் சாப்பிடுவாங்களா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கண்ட மேனிக்கு வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. உனக்கு அறிவு இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு கேட்கும்போது அதையும் சமைச்சு வச்சுருக்கேன்னு சொல்லும்போது அட கடவுளே உன்னெல்லாம் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து வறுத்தெடுக்கிறாங்க. நம்ம அருணாச்சலம் மரியாதையாக எடுத்துகிட்டு போய் இல்லைன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். அவனுக்கு வந்து எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும், அபிராமி அம்மா வந்து எப்படி இருக்க போகிறாலே தெரிலன்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கேன். ஒரு பக்கம் தீபாவுக்கு திருப்பியும் பிரச்சனை பண்ண போகிறான்னு சொல்லி ரியா வந்து ஒரு பக்கம் குடைச்சல் கொடுக்குறா. வீட்டில் இருக்கிற எல்லாரும் தண்ணி கூட குடிக்காமல் இங்கேயும் எங்கேயும் வந்து போயிட்டு தேடிட்டு இருக்காங்க. இப்போ நீ வகை வகையாக வேறு சமைச்சு வச்சுருக்கேன்னு சொல்லி வெறுப்பேத்துறியா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு திட்டினால அங்கேருந்து குடுகுடுன்னு போயிட்டாங்க. ஒரு பக்கம் ரம்யா வந்து அங்கே இருக்கிற கோயிலில் இருக்கிற எல்லாட்டையும் வந்து ஃபோட்டோவை காட்டுறாங்க. தீபாவை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. யாரும் வந்து சரியாக வந்து ரெஸ்பான்ஸ் சொல்லவே இல்லை. அந்த இடத்துல தீபா சர்ப்ரைஸாக வந்து எங்கேயா ஒளிஞ்சிட்டு இருக்கியாடி, அது மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, அங்கே சேகருங்கிற சாமியார் வேறு பயமுறுத்துற மாதிரி பேசுகிறான், எனக்கு வேறு வந்து பயமாக வேறு இருக்குது, நான் இப்போ என்ன செய்வேன்னு எனக்கே தெரிலங்கிற மாதிரி ரம்யா வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க, தீபாவோட ஃபோட்டோவை. இன்னொரு அம்மாட்ட இந்த அம்மா வந்து இங்கே தான் வந்து போயிட்டு இருந்தாங்க, ஒரு லேடி சாமியார் கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தாங்க, அப்புறம் அவங்க கூடயே வந்து போயிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல அப்படிங்களா, அவங்க எப்படி இருந்தாங்க, பின்னாடியிலேருந்து பார்த்தப்ப தெரிலம்மா, ஆனால் இந்த அம்மாவோட ஃபேஸை மட்டும் பார்த்தேன், தீபாவோட ஃபேஸை மட்டும் பார்த்தேங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க. இப்போ நான் எப்படி கண்டுபிடிப்பேன் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா.